அடடே, எங்க வச்சோம்னே தெரியலையே. ஷோ, இதோட பெரிய தொல்லையா இருக்கு. தம்பி, அண்ணாச்சி என்ன செல்போனை பார்த்து தொல்லையா இருக்குன்னு இருக்கியா? அண்ணாச்சி தூங்கும் போதும் கூப்பிடுது, வண்டியில போய்கிட்டு இருக்கும் போதும் கூப்பிடுது, ஒரு இடத்துக்கு ஒரு அவசரமா போனாலும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இதோட பெரிய தொல்லையா இருக்கு அண்ணாச்சி. இது தொல்லை இல்லை தம்பி, இது மனிதனுடைய அபூர்வ கண்டுபிடிப்பு. இப்போ அவங்க அப்பா பஸ் ஸ்டாண்ட்ல நிக்காரு, ஒரு போன் பண்ணுதாரு ராத்திரி போல, டூ வீலர் எடுத்து கூட்டு வந்துடுறீங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்க சுத்தினாலும் சரி, ஒரு மேப்பு போட்டு விட்ட உடனே டிரைவர்கள் அந்த மேப்பை பார்த்துக்கிட்டு பழனிக்கோ எங்கேயோ ஓட்டிக்கிட்டு போறாங்கல்ல. அப்போ இது பாதையை சொல்லுது, ஒரு தகவலை சொல்ல வேண்டாம். இந்த மரத்தை பாருங்க. ஆமா, இதை வச்சு இந்த செல்போன்ல ஒரு அறிவியல் செய்தியை சொல்லலாம் தெரியுமா? அப்படியாச்சு. மரத்தை மேல வரைக்கும் பாருங்க, அப்படியே கீழே வாங்க. ஆமா, இந்த பனைமரம் நமக்கு என்னது கொடுக்கு? பனைமரம் என்னது கொடுக்கா? உங்க வீட்டுக்கு கருப்பட்டி இருக்குல்ல, அது இந்த மரம் தான் கொடுக்குது. அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு கூரை, அப்புறம் வந்து வெயில் காலத்துல வந்து நொங்கு, பதினி, இப்படி ஏகப்பட்டதை கொடுத்து நான் கருப்பா நின்னுகிட்டு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? மரம் நமக்கு எவ்வளவுலாம் செய்து தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா அண்ணாச்சி? இந்த மரம் வந்து இது போல இன்னொரு மரங்கள் வந்து குருவிக்கு கூடு கட்டை கொடுக்கு. அதே மாதிரி நில சன்னல் நிழல் கொடுக்கு. கேட்டீங்களா? சரி என்னாச்சு, அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு பார்த்தீங்களா? ஆமா, அந்த மலை நமக்கு வந்து நில சன்னல் இது கொடுக்குமா அண்ணாச்சி? அங்க இருந்து போய் வெட்டிட்டா வர முடியும். ஆமா, அது வேற கொடுக்கு. என்ன நிறைய மரங்கள் நிக்கனால மழை வருது, அது மலை வழியா ஓடி அருவியாகி ஆறாகி நம்ம ஊர்ல தண்ணி தொட்டில தண்ணி ஏத்தி உங்க வீட்டுக்கு குழாயில தண்ணி வருது. ஆமா அண்ணாச்சி, இப்போ அங்க மரங்களை எல்லாம் வெட்டிட்டா இங்க குழாயில தண்ணி நின்றும். ஆமா, புரியுதா? கரெக்டா சொன்னீங்க. அப்போ மரங்கள் நமக்கு இவ்வளவு உதவி செய்யுது. ஆமா, புரியுதா உங்களுக்கு? அந்த மரத்துல ஒரு ஆணி அடிக்கலாமா? அடிக்கூடாது. அப்போ இத மாதிரி செய்திகளை நீங்க சொன்னீங்களே செல்போன்ல எடுத்து ஒரு விஷயமா நாம சொல்றதுக்கு ஒரு பயன்பாட்டா இருக்கா இல்லையா? ஆமா, புரியுதா? புரியுதாச்சு. மரங்களை பத்தி செல்போன்ல சொல்றது இருக்கா? செல்போன் மோசம்னு சொல்றீங்களா? தெரியாம சொல்லிவிட்டேன். என்ன இனிமே அப்படி சொல்லாது. சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் அறிவோட பயன்படுத்து. கண்டிப்பா கண்டிப்பா அண்ணாச்சி. அண்ணாச்சி, அப்ப செல்போன் நன்மைன்றிய? ஆமா, அது ஊடகம் சார்ந்த ஒரு கருவி. ஒரு செய்தியை பொது ஜனங்களுக்கு ஊடகம் மூலமாக சொல்றது. புரியுதா உங்களுக்கு? நல்ல செய்திகளை செல்போன் மூலமா அறிவியல் கருமா ஊடகத்தையும் பயன்படுத்துங்க. இது வழியா நல்லது செய்யுங்க.